ஆக எல்லாருக்கும் வணக்கங்க. இதை தள்ளி விட்டுறாதீங்க. நான் நீங்கள் லைட்டு போடணுங்கிறக்காக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, கேட்டிங்களா? ஒரு சின்ன என் வாழ்க்கை நான் வாழ்ந்த ஒரு சின்ன இது அவ்வளோதான். நான் படுற கஷ்டம் அதை பற்றி தான் பேச போகிறேன். இது லைட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட மாட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று நான் வாக்கிங் போகும்போது ஒரு மாட்டு வண்டியை பார்த்தேன். அந்த மாடு நல்ல கம்பீரமாக நல்லா இருந்தது. அவர் செம்மண் அடிக்கிறவர் போல் அந்த மாட்டு வண்டியில் செம்மண்ணை வச்சு இறக்கி அந்த வளர்த்துக்கிட்டு இருப்பார் போல் அவர் வைத்தார். அந்த மாடை பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த மாட்டை பார்த்தோன்னே எனக்கு நான் வாலி வயசில் எப்படி இருந்தனோ இந்த வயசு எனக்கு 64 முடிஞ்சு 65 பிறக்க போகுது. இந்த வயசுலேயே நான் இந்த அளவுக்கு இருந்தேன்னா என் வாலி வயசில் அந்த மாடு மாதிரி இருந்தேன். மாடுன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன மாடு தான். ஆமாம். அப்புறம் பக்கத்தில் டீ குடிக்கிறவர்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சாலும் கேட்டேன், ஐயா அந்த மாடு இவ்வளவு நல்லா கம்பீரமாக அவருக்கு உழைச்சி சோறு போடுதே, இப்போ நல்லா இறகுற போட்டு நல்லா வச்சுருப்பார் போல். இதே மாடு வயதாகி விட்டால் அதை இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். வயதாகி சுமை தூக்க முடியாமல் போய்விட்டால் அந்த மாட்டை அவர் என்ன பண்ணுவார்னு அந்த டீ கடைக்கார்ட்ட கேட்டேன். ஈஸியாக சொல்லிட்டாருங்க. நான் நினச்சேன் அடிமாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பாவம் இல்லையா ஐயா, இவ்வளோ உழைச்சி போட்டு அந்த மாடை கடைசி காலத்தில் இறந்தது என்ன விலைக்கு விற்கும்? ஒரு 5000த்துக்கு விற்குமா? அதை பேசாமல் அடக்கம் பண்ணிட வேண்டியதானே, கேம் போட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது யார் செய்வாங்க? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா நானும் இந்த மாடு மாதிரி வயசான காலத்தில் நல்ல வாலிப வயசில் உழைச்சேன். எனக்கும் வயசாகி என்னால் முடியாமல் படுத்துட்டேன்னு வைங்களேன். அப்போ அரசாங்கம் மனுஷக்கறியும் சாப்பிட்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா என் மகன் கொண்டு என்னையும் அதை செஞ்சுருப்பானே. ஆமாங்க, இப்போ நான் தனியாக தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 65 வயசில் நான் உழைச்சி தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. ₹1 கூட யார்ட்டி வாங்காமல் நான் உழைப்பில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். டயர் ரீட்டைலிங் கம்பெனி, ஒரு கம்பெனியை ஆட்டையை போட்டான். இப்பவும் 10,000 ரூபா செலவு கேட்டாங்க, அது கூட தரமாட்டேன்ட்டான். 5,000 ரூபா தரான்னா அதுவும் தரலை. அப்போ அந்த மாடையும் என்னையும் ஈக்குவல் பண்ணுங்க. வாலிப வயசில் அந்த கம்பெனியை உருவாக்கி ரத்தத்தை சிந்தி நான் உருவாக்கி அந்த கம்பெனியை கொடுத்தேன். ராஜி டயரை காத்தி டயராக மாற்றிட்டான். இப்போ அந்த மாடை எப்படி அடிமாட்டுக்கு விற்றாங்களோ அதே மாதிரி அரசாங்கம் மனுஷக்கறி வாங்குன்னு சொல்லியிருந்தா ஏன் தளர்ந்து நடக்க முடியாத காலத்தில் அதை எடை போடுறது முதல்ல என் மகன் தாங்க. என்னையை கொண்டு போய் ஆமாம் விற்றுருவாங்க. முதல்ல இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்கு ரூபா தாங்கன்னு சொல்லி மனுஷக்கறி அரசாங்கம் போட்டால் வித்து விடுவான் என் மகன். ஆமாம், வித்துட்டு என் மகன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் பேர் கார்த்திக்குங்க. மச்சான் நகர் ஏத்தாப்புல தான் இருக்கான். என்ன செய்வான் தெரியுமா? இல்லை எங்கள் அப்பா அந்த காலத்தில் நல்லா மீன் கறி புரோட்டா அது இதுன்னு வச்சு தின்னதுனால தான் இந்த வயசில் இருக்கான். இப்போ பாருங்க ஐயா, அந்த கறி போடப்போ எனக்கு 1 கிலோ அதில் எலும்பு கறியாக தாங்கன்னு கேட்பாங்க. என்னைய சூப் வச்சு குடிக்கிறதுக்காக. அதுக்கு தாங்க இதை பேசி விடுறேன். கூடுமான வரைக்கும் உங்கள் பிள்ளைய பெருங்கெல்லாம் வளங்க, உங்களுக்குன்னு சேஃப்டி பண்ணிக்கோங்க. 64 வயசில் நான் உழைச்சி சாப்பிட்றேன். அந்த தெம்பை இறைவன் கொடுத்துருக்கான். இன்றைக்கி நான் உழவாரப்பணி போகிறேன், உழவார பணிங்கிறதுக்கு போகிறேன். அந்த இறைவன் எனக்கு இந்த தெம்பை கொடுத்துருக்கான். சுதாரிச்சுக்கோங்க. இதுதான் பிள்ளைகள். வணக்கம், வச்சுட்டுங்க.